guys, welcome to Sittu சமையல். இன்னைக்கு நம்ம சிட்டு சமையல் டுடே ஸ்பெஷல் என்னது அப்படின்னா காரக்குழம்பு தான். காரக்குழம்பு வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நாங்கள் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவரைக்காய் எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு முள்ளங்கி நாங்கள் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா இது நாலுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வச்சு தான் இப்போ வந்துட்டு காரக்குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் எடுத்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம நல்லமாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி காரக்குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கப்புறம் கடுகும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு பொரிய விட்டுறணும். நல்லா வந்து பொரியணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த எண்ணெயில் அது வெந்தயமும் கடுகும் சேராது. இல்லைனா நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம அதில் வந்து கொட்டிடணும். பூண்டை கொட்டிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாத்தையும் போட்டுடணும். இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளியும் போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கணும். நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது வந்து வதங்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு டக்குன்னு இந்த சேனலை வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம மறுபடியும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து வதக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எம்மியாகவும் நம்மளால் சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் அதையும் நம்ம நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் போட்டு கிண்டி விட்டால் தான் கருவேப்பிலையும் நம்மளுக்கு அந்த இதில் மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு காய்கறி நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி இருக்குல்ல அதையும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சட்டியில் வந்துட்டு கொட்டிக்கலாம். காய்கறி நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா காய்கறியும் கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேஸ்ட்டுக்கும் வந்து உப்பு போடணும், வேவுறதுக்கும் நம்ம உப்பு போடணும். ஓகேவா? நம்ம டேஸ்ட்டுக்கும் வேவுறதுக்கும் உப்பு போட்டு அதை நீங்கள் வந்துட்டு 3 மினிட்ஸ் வந்துட்டு கிண்டி விட்டுக்கணும். ஓகேவா? நம்ம 3 மினிட்ஸ் வந்துட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டி விடணும். நாங்கள் வந்துட்டு கல்லுப்பு தான் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக நம்மளால் சாப்பிட முடியும். ஏன்னா கல் உப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதையும் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டு மூடி போட்டு நீங்கள் வந்து திறந்துக்கணும். மூடி போட்டு திறந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளியும் அதையும் நம்ம போட்டுட்டு அதையும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வதக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த காய்கறியில் வெங்காயம் தக்காளியும் வந்துட்டு மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 3-2 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு திறந்தோன்னா நம்மளுக்கு அப்படியே கமன்னு அடிக்கும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இந்த 3 தூளையுமே நீங்கள் வந்துட்டு அந்த காய்கறியில் நீங்கள் வந்துட்டு போடணும். ஓகேவா? இந்த 3 தூளையும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு 3 தூளையும் போடுறோம். தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த 3 தூளுமே. ஓகேவா? இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிண்டி விடணும். கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இப்போ நாங்கள் வந்து அதிகமாக வந்து ஆணை செய்கிறதுனால நாங்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஆணை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் கொஞ்சமாக வந்து அது மேலே கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 5-3 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு 5-3 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வெந்து நல்லா கம நல்லா வாசத்தோடு இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் நல்லா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அது கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சேரும். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு நல்லா எல்லா காயுமே வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க.
புளி தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் தேங்காய்லாம் ஃபுல்லாக சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாங்காய் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்துட்டு எல்லா மாங்காவையும் நம்ம போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மாங்காய் வந்து அந்த ஆணத்தோட ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்துட்டு வெந்திருக்கும். நம்மளுக்கு கம காரக்குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிருக்கும். ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக டேஸ்ட்டாக ஒரு காரக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க.